கிட்டத்தட்ட நம்மளுடைய நட்சத்திரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலயுமே வந்து இப்ப எடுத்துக்காட்டு மூலத்திரைக்கோணம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா முதல் நட்சத்திரமே இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினியா வரும். அதே மாதிரி இங்க வந்து மகம் வரும். ஒரு சிம்மத்துல வந்து ஸ்டார்ட் அப் ஆகும்போது இந்த பாசிட்டிவ் அப்படின்றத விட நெகட்டிவான தாட்ஸ் நிறைய இருக்குங்க. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கு. எதுக்காகவும் எப்பவுமே வந்து உங்களோட முயற்சியால நீங்க முன்னுக்கு வருவீங்க அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையோட நீங்க எந்த காரியத்தை துவங்கினாலும் அதுல கண்டிப்பா வெற்றி அடைவீங்க. சந்திரனுடைய நட்சத்திரம் எப்பவுமே வந்து மனம் வந்து ஆஸ்ட்ரேஷனாவே இருக்கும் இல்லையா? ஒரு குழப்பம் ஒரு தடை இல்லாம நம்மளால ஒரு முடிவெடுக்க முடியாத தடுமாற்றத்துக்கு ஆளாகக்கூடியவங்க யார் அப்படின்னா கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்திருப்போம். நமக்கான குணாதிசயம் இப்படிதான் இருக்கணும்ன்ற அந்த இயல்பு நிலைன்றது மாறவே மாறாது. சோ நம்மளுடைய இயல்பு நிலையில நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ட்ரிகர் பண்ணிவிட்டா நம்ம அடுத்த செகண்ட் நம்ம அப்படியே ஓட ஆரம்பிப்போம் பாத்தீங்களா? அது மாதிரி உங்களுக்கான செயல்பாடுகள் என்னெல்லாம் இருக்க போகுது, எதெல்லாம் நீங்க ரொம்ப யூனிக்கா இருப்பீங்க, என்ன மாதிரி விஷயங்களை மாத்திக்கிறதுனால உங்களோட லைஃப் மாறும்ன்றத பத்தி தான் எனக்கு ஒரு பதிவு பார்க்க போறோம். சோ நீங்க ஃபர்ஸ்ட் அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கீங்க அப்படின்னா, அஸ்வினின்றது என்னங்க? காலச்சக்கரத்துக்கு 1ஆம் பாவத்துல முதல் நட்சத்திரமா வரக்கூடியது. அதாவது கேதுவினுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறப்போ கேதுங்கிறது என்னங்க? ஞானம் இல்லையா? சோ கேதுன்றதா முற்றிலும் எல்லாத்துக்கும் முடிவும் அதுவே தொடக்கமும் அதுவேன்றது மாதிரி கிட்டத்தட்ட நம்மளுடைய நட்சத்திரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலயுமே வந்து இப்ப எடுத்துக்காட்டு மூலத்திரைக்கோணம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா முதல் நட்சத்திரமே இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினியா வரும். அதே மாதிரி இங்க வந்து மகம் வரும். ஒரு சிம்மத்துல வந்து ஸ்டார்ட் அப் ஆகும்போது உங்களுக்கு மகம் நட்சத்திரமும், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு மண்டலத்துல வந்து உங்களுக்கு மூல நட்சத்திரத்துல ஸ்டார்ட் ஆகும். எப்பவுமே கேதுவினுடைய தொடக்கம் அப்படின்ற மாதிரிதான் ஒவ்வொரு நிலையுமே. சோ கேது நட்சத்திரத்துல பிறந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரவங்க நீங்க என்ன மாதிரி விஷயங்கள்ல இருப்பீங்க அப்படின்னா, எப்பவுமே கேதுங்கிறது சுருக்கம், உங்களுடைய செயலாக்கம் அப்படின்னு இருக்கு இல்லையா? சிந்தனை அப்படிங்கறதோட மட்டும் நிக்காம உங்களை வந்து செயல்படுத்துறதுக்கான துணிச்சலையும் முயற்சியும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்கலாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பரணி நட்சத்திரம். பரணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச ஒரு நட்சத்திரங்க. எப்பவுமே வந்து கோபம், வேகம், துடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயத்துல நீங்க இன்னும் கொஞ்சம் உங்களை துரிதப்படுத்திக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணணும். பொறுமையா நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களால வாழ்க்கையில வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம். எப்பவுமே கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். வித்தியாசமான ஒரு ஆளு, டிஃப்ரெண்டான ஒரு ஆளு. எப்படின்னா ஒரு வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசானா இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த பாசிட்டிவ் அப்படின்றத விட நெகட்டிவான தாட்ஸ் நிறைய இருக்குங்க. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கு. எதுக்காகவும் எப்பவுமே வந்து நெகட்டிவான விஷயங்களை பத்தி அதிகமா ஓவர் திங்க் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம். ஒவ்வொரு காரியமும் பாசிட்டிவா நினைங்க, நிச்சயமா பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே உங்க லைஃப்ல நடக்கும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். எப்பவுமே வந்து மனம் வந்து ஆஸ்ட்ரேஷனாவே இருக்கும் இல்லையா? ஒரு குழப்பம் ஒரு தடை இல்லாம நம்மளால ஒரு முடிவெடுக்க முடியாத தடுமாற்றத்துக்கு ஆளாகக்கூடியவங்க யார் அப்படின்னா ரோகிணியில பிறந்தவங்களுக்கு நிறைய ஆஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். சோ உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அப்படிங்கறத நீங்க நிறுத்தினாலே போதுமானது. உங்களுக்கான செயல்பாடுகள் அனைத்தும் பெர்ஃபெக்ட்டா நடக்கும். எப்பவுமே முடிவெடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுவா அதுவான்ற அந்த குழப்ப நிலை இருக்கும் இல்லையா? சோ அந்த தேவையில்லாத சிந்தனைகளை நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப் வெற்றி பெறதுல எந்தவித மாற்றமும் இல்லைங்க. ரோஹிணி நட்சத்திரம் உங்களை எவ்வளவு ஹாப்பியா வச்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களோட ஹாப்பியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். சோ எதுக்காகவும் நெகட்டிவாவோ ரொம்ப மனசுக்குள்ள போட்டு குழப்பத்தோடையோ அப்படி மட்டும் இருக்காதீங்க. மகிழ்ச்சியை நீங்க உருவாக்குனீங்கன்னா உங்களை சுத்தி எல்லாமே மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கும்ன்றது கொஞ்சம் கூட ஐயம் இல்லைங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிடம் பாத்தீங்க அப்படின்னா பொதுவாவே செவ்வாயினுடைய நட்சத்திரம். வேகம், துடிப்பு, கோபமா எல்லாமே இருக்குங்க. ஆனா ஒரு மாதிரி என்ன சொல்றது, வேகமா முடிவெடுக்கிறது, அடுத்தடுத்த கடத்துக்கு நகர்ந்து போறது, அடுத்தன்ற தேடல் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். சோ இதுலயுமே வந்து லேக் ஆக மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இயங்கிக்கிட்டே இருக்கணும். நிச்சயமா அந்த இயக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் கவனிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கான சூட்சுமத்தை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா திருவாதிரைன்ற நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்னா ராகுனுடைய நட்சத்திரம். சோ எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே ராகு என்ன பண்ணும், பிரம்மாண்டமான சிந்தனைகள், எப்பவுமே பெருசா யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி மட்டும் எண்ணங்கள் இருக்குமே படுத்து செயல்படுத்துறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குறதுல ரொம்ப தயக்கம் இருக்குங்க. சோ நீங்க வந்து ஒரு ஆசோசியேஷன்ஸ் இல்லாம ரொம்ப தெளிவா நான் எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கா இல்லையா? அதாவது ராகு என்ன பண்ணும் அப்படின்னா நிழல் தானே, நிழல் என்ன பண்ணும், நிஜத்தை நிழல் நம்பும், நிழல நிஜம் நம்பும். சோ இது நிழலா இருக்கா நிஜமா இருக்கான்றத தெளிவுபடுத்தி உறுதியான மனநிலை ஒரு விஷயம் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா அதுல ரொம்ப தெளிவா
தீர்க்கமா நில்லுங்க. இது ஆமா இல்லன்னா இல்ல அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவுல இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா எக்காரணத்தை கொண்டும் எதுக்காகவும் ஒரு மனக்குழப்பம் இல்லாம உங்களால முன்னேறி போயிட்டே இருக்க முடியும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம். புனர்பூசத்துல ஒருத்தவங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா ரொம்ப தனித்துவமான நட்சத்திரம்ங்க. இது எப்படின்னா எப்பவுமே ஒரு முடிவினுடைய அடுத்த கட்ட தொடக்கம் அப்படின்னுவாங்க இல்லையா. சோ எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு முன்னேற்றமா பிள்ளையார் சொல்லி போடுறது மாதிரி உங்களோட முயற்சியால நீங்க முன்னுக்கு வருவீங்க அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையோட நீங்க எந்த காரியத்தை துவங்கினாலும் அதுல கண்டிப்பா வெற்றி அடைவீங்க. ஆனா உங்களுக்குள்ள என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த துவங்குறதுக்கான சூழ்நிலையை நீங்க உருவாக்குறதுக்கு ரொம்ப தள்ளி போட்டுட்டே இருப்பீங்க, காலத்தை தள்ளி போடுவீங்க. அதை மாத்திண்டா உங்களுக்கான சூழ்நிலைகள் ரொம்ப சூப்பரா அமையும். உறுதியா இருங்க, தெளிவா இருங்க, ஒரு புதிய துவக்கமா நீங்க ஒரு ரோல் மாடலா இருங்க. ஏன்னா குருவினுடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல பேர் உங்களை ஃபாலோ பண்ற அளவுக்கான இன்ஸ்பிரேஷனா தான் நீங்க இருப்பீங்களே தவிர்த்து எதுக்காகவும் அது நம்ம இன்னொருத்தவங்களை போய் ஃபாலோ பண்றதா அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பாதையை நோக்கி நீங்க கரெக்டா பயணம் பண்ணீங்க அப்படின்னா அதுவே உங்களுடைய வெற்றியின் அடையாளம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பூச நட்சத்திரம். பூசம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தனித்துவம். இவங்களுமே சனியினுடைய நட்சத்திரம். நிறைய அனுபவங்கள் அப்படின்றது உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளினுடைய புதிய துவக்கம் அப்படிங்கிறப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பூச நட்சத்திரத்துக்காரங்க என்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு தாங்க நான் புதுசா பிறந்திருக்கேன், பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படின்றது மாதிரி இவங்களுடைய மனசுல தேவையில்லாத கவலைகளோ கஷ்டங்களோ எப்பவுமே ரொம்ப போட்டு குழப்பிக்காம இன்னைக்குதான் நம்ம புதுசா பிறந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய பர்த் பான் அப்படின்றது மாதிரி இவங்களோட மைண்ட் செட்டை செட் பண்ணிட்டாங்கன்னா எப்பவுமே அனுபவத்தை நினைச்சு புலம்பிட்டே இருக்காம அடுத்த கட்ட நகர்வுக்கு தான் இதெல்லாம் நடந்திருக்குன்றத உத்வேகத்தோட இவங்க பயணிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இவங்க தான் ஒரு புதிய வளர்ச்சியை நோக்கின புதிய பாதையை வடிவமைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசானா இருப்பீங்க. சோ அதுக்காக உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் பெறணும் அப்படின்னா பழச மறந்துருங்க, புதுசா பிறந்தோம்னு நினைச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தோம் ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்யம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுமே புதனுடைய நட்சத்திரம். நம்மள சந்தோஷப்படுத்த தெரியாம நம்ம மத்த யாரையும் சந்தோஷப்படுத்துறோம் அப்படின்னா அங்க எதுவுமே முழுமைப்படாது இல்லையா. சோ நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்காக நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துறது அப்படிங்கிறது முதல் முக்கியம். நீங்க சந்தோஷமா இல்லாம மத்த எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துறேன்ற மாதிரி முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுல தோல்வியை மட்டுமே பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்க ஹீல் பண்றதுக்கு முயற்சி எடுக்கணும். உங்களோட எண்ண சிந்தனைகள் என்னவா இருக்கும், புதன் புத்திசாலித்தனம், ரொம்ப அறிவாளித்தனமா நான் ஓவர் திங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா மனவேதனை அப்படின்றது மட்டுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சோ நீங்க எதுல சுபிட்சமா சூப்பரா உங்களை மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய கேரக்டர், சரிங்களா, கேரக்டரை புதுசா மாத்துங்க. நல்ல ஒரு எண்ணங்களா உங்களை கொண்டு போறீங்க அப்படின்னா நிச்சயமா கவலைப்படுறதுனாலயோ வேதனைப்படுறதுனாலயோ எந்த விஷயத்தையும் மாத்த முடியாது. சோ உங்களுக்கான எதிரி வெளியில இருந்தெல்லாம் கிடையாது, உங்களுக்கான எதிரி உங்களுக்குள்ளதான் இருக்காங்க. சோ அந்த எதிரியை சரி பண்றதும் அந்த எதிரி உருவாகாம இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. இதை மட்டும் மாத்தி பாருங்க, லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.